ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் காமெடி மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து டெட்பூல் அண்ட் ஓல்வரின். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஷான் லெவி. ரைட்டர் யாருன்னா ரென் ரெனால்ட்ஸ், ரெட்டி ரீஸ், பால் வேனிக், ஜெப் வெசல்ஸ் அண்டு ஷான் லெவி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேஸ்ட் ஆன மார்வல் காமிக்ஸில் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ப்ரொடியூஸ்டு பண்ணது வந்து கெவின் ஃபீக், லாரன்ஸ் ஷுல்கர்னர், ரெயின் ரெனால்ட்ஸ் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து ஜார்ஜ் ரிச்சமண்ட். எடிட் பண்ணது வந்து டேன் சிம்மர்மேன், ஷேன் ரைட். மியூசிக் பண்ணது வந்து ராப் சிமோன்சன். ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மார்வல் ஸ்டுடியோஸ்லாம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் இருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வால்ட் டிஸ்னி ஸ்டூடியோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் மோஷன் பிக்சர்ஸ் வால்ட் டிஸ்னி ஸ்டூடியோஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்தலாம். ரே ரெனால்ட்ஸ் வந்து டெட்பூல்டாகவும், ஹியூ ஜாக்மன் வந்து வோல்வரினாகவும், அதே மாதிரி எம்மா காரின் வந்து கெசன்ட்ரானாவும் அந்த சின்ன பொண்ணு வரும் இல்லையா, ஸோ அவங்களாவும், அப்புறம் வந்து மொரானா பேக்கன் வந்து வெனெசா, அதாவது ரேன் ரெனால்ட்ஸோட பொண்டாட்டியாகவும், அப்புறம் லேசி உகாமி, அப்புறம் வந்து இந்த பிளைண்ட் ஏஐ, இந்த வயசான கிளவி ஒன்று வரல, கண் அடைச்சிக்கிட்டு கண்ணு தெரியாத கிளவி அது. அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ் ஹம்ஸ்வொர்த் வந்து நடிச்சிருக்கா. அப்புறம் அந்த எலக்ட்ரா அவங்களும் வந்திருக்காங்க கேமியோவிலும். ஜெனிஃபர் கார்னர் அவங்க வந்திருக்காங்க, எலக்ட்ராவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளேடு வந்திருக்கார். பிளேடு யாருன்னா வெஸ்லி ஸ்னைப்ஸ், அவர் வந்து பிளேடுன்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டுபெந்தர் சிங், அது கரண் சோனி அவர் வந்து நடிச்சிருக்காரு. இப்போ கிறிஸ் ஹம்ஸ்வொர்த் வந்து நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில். இன்னும் நிறைய ஒரு பட்டாளம், அப்புறம் ஜான் ஃபேவரு இவங்களாம் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, அதாவது டைம் லைனை வந்து நம்மளோட ரேன் ரெனால்ட்ஸ் வந்து மாற்றிடுவார். ஸோ அந்த ரேன் ரெனால்ட்ஸ் வந்து டைம் லைனை மாற்றினால அந்த டிவியில் வேலை செய்கிறவங்க வந்து இவரை வந்து பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு விசாரிப்பாங்க. விசாரிக்கும்போது இவர் என்ன சொல்லுவார்னா, ஸோ அந்த டிவியில் இருக்க ஏஜென்சிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வோல்வரின்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனை வந்து நீ இங்கே கொண்டு வரணும், கரெக்டான ஒரு வோல்வரினாக கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இவர் வந்து ஒரு தப்பான வோல்வரினை போய் ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வந்துடுவாப்புல. கொண்டு வந்தனால டைம் லைன் வந்து மாறும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க எப்படி வந்து அந்த டைம் லைன்லேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, அப்புறம் இந்த டிவியில் வேஸ்ட்லாம் போடுவாங்களே, வேஸ்ட்டெல்லாம் போடும் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து என்னது, லோக்கி சீசனில் வந்து இந்த எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஒரு வேஸ்ட்டெல்லாம் வந்து போட்டுருவாங்க. ஒரு பெரிய ஒரு புகை மாதிரி ஒன்று வரும், கோலியத்தா அது என்னமோ சம்திங், அதை வந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போட்டோன்னா அது அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு பிட் வேர்ல்டு, அதாவது வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போட அந்த இடத்துல வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்க டைம் லைனில் வந்தாங்களா இல்லையா, வோல்வரின் வந்து என்ன ஆனார். ஸோ ரொம்ப ஒரு பிரேக்காக தான் இருப்பார். அவர் மனதளவில் ரொம்ப பிரேக்காக இருப்பார், ரொம்ப உடஞ்சி போயிருப்பார். ஸோ அவரை எப்படி வந்து திருப்பி மீண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எப்படி அவர் வோல்வரின் மட்டும் இல்லாமல் டெட்பூல் அவரோட பொண்டாட்டியும் அவங்களோட டைம் லைன் வந்து எதுவுமே ஆகாமல், டெட்பூலோட டைம் லைன் வந்து எதுவுமே ஆகாமல், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் ஆகாமல் எப்படி எல்லாத்தையும் வந்து காப்பாற்றினார் அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இது வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருந்தது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையே, அப்படியே அது பாட்டுன்னு மூவ் ஆகிட்டே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறம் அது என்னமோ வந்து அவ்வளோவா வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து இல்லாமல் போச்சு. அது எப்படி சொல்கிறது, நிறைய டெட்பூல் வேரியண்ட்டெல்லாம் வந்து காட்டுறாங்க. இட் வாஸ் குட் ஃபைன். பட் ஆனால் அது வந்து எதுக்கு அப்படின்ற போது ஷார்ட்டில் வந்து முடிச்சிட்டாங்க. வந்த உடனே ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் அது வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது பெருசாக ஒன்றும் இல்லை. அது வந்து டெட்பூலோட வேரியன்ட்ஸ்லாம் அவ்வளோ நாயை காமிச்சாங்க, குழந்தைய காமிச்சாங்க, எல்லாம் காமிச்சாங்க. ஸோ அது வந்து அவ்வளோவா ஒன்றும் இல்லை. ஸோ 1, 2 பேட் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக ஆபாசமான வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களை நம்ம கொண்டு போக வேணாம். அப்புறம் நிறைய ரத்தம் தெரிக்கிற விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி டெட்பூலோட இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அதாவது எப்படி சொல்ல, வோல்வரினோட அந்த புதைக்கப்பட்ட அந்த எலும்பு கூட தேடி போவாப்புல. ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்தது. பட் ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோவா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இல்லை. நம்ம என்ன நினச்சோன்னா, நான் சத்தியமாக நம்ம என்ன நினச்சோன்னா, அது வோல்வரினும் இவங்களும் ஒன்றா சேர்ந்து வந்து எதிரிகளை வந்து பந்தாடுறாங்கன்னு. அப்புறம் தான் அவங்க வந்து பார்த்தா இந்த டைம் லைனை சேவ் பண்ணுறதுக்காக வோல்வரினை கூட கூட்டு வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல. அப்படியே அவர் பாட்டுன்னு சுற்றிட்டு இருப்பார்.
ஸோ இதுதான் வந்து இப்படியே தான் போய்க்கிட்டே இருக்குது. அவ்வளோ பெருசா வந்து ஒன்றுமே இல்லை படத்தில். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரெய்லரை பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ண கதை இது எல்லாமே வந்து வேறு மாரி இருக்குது. இது வந்து டோட்டலா வந்து வேறு மாரி இருக்குது. அது வந்து மனசில் என்னமோ ஒரு திருப்தியே இல்லாத மாரி தான் இருந்தது. அது கதை வந்து அது பாட்டுன்னு எங்கேயோ செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொண்ணு கேரக்டர் இருக்கும். ஒரு பொண்ணு வந்து எப்படி சொல்கிறது? அ யாரு? இந்த சார்ல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சார்ல்ஸ் சேவியர். அந்த மைண்ட் கண்ட்ரோலர். அவரோட தங்கச்சிய வந்து இவங்க வந்து தங்கச்சிய தான் வில்லனா காமிச்சிருப்பாங்க. ஸோ, அந்த தங்கச்சி பின்னாடியே தான் இவங்க போவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்றது மாரி தெரியல. ஸோ, அப்படியே போயிடும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கடைசியா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்புறம் கடைசி ஒரு ஃபைட் 1, 2 ஃபைட்லாம் வந்து பரவால்ல. பட் அவ்வளவா வந்து சொல்கிற அளவுக்கு இல்ல. இந்த பிளேடு, எலக்ட்ரா இந்த மாதிரியான கேமியோ வந்தது கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருந்தது. அவ்வளோதான். மற்றபடி வந்து பெருசா வந்து ஒரு மார்வலோட சேவியர் இந்த படம் அப்படின்ற மாரிலாம் வந்து ஒண்ணும் கிடையாது. ரொம்ப மொக்கையா தான் இருக்குது. அ நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்ல. அது வந்து ரொம்ப அப்படியே போய்க்கிட்டு இருக்கு படம். பார்க்கலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து வாட்சபிள் தான். அவ்வளவா பிரம்மாண்டம்லாம் இல்ல. அந்த எனக்கு என்னமோ மார்வல் வந்து வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட முடிஞ்சு போச்சோ! அப்படின்ற மாரி தான் எனக்கே தோணுது. பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கள கொண்டு போனேன். ரொம்ப டபுள் மீனிங் வார்த்தைலாம் தமிழ்ல தான் பார்த்தேன். தமிழ் டப்ல ரொம்ப டபுள் மீனிங் வார்த்தைலாம் இருக்குது. ஸோ, அதெல்லாம் வந்து கொண்டு போ வேணாம். பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து போயிடலாம். என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெட்பூலோட காஸ்டியூம்ஸ், அப்புறம் அந்த வேரியண்ட்ட காட்டின விதம், அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு பரவால்ல. முக்கியமா அந்த ஃபைட் சீன்ஸ், அப்புறம் அந்த இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒண்ணு வரும். அந்த ஃபைட் அதுக்காக வந்து பார்க்கலாம். 5க்கு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் வந்து 2.8 குடுக்குறேன். தேங்க் யூ.